சென்னையின் பல்வேறு பகுதியில் கள்ளத்தனமாக நடைபெறும் லாட்டரி சீட்டு விற்பனை குறித்து போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் லாட்டரி விற்பனை முழுவதுமாக தடை செய்யப்பட்ட நிலையில் சென்னையின் முக்கிய பகுதியில் வெளிமாநில லாட்டரி விற்பனை நடைபெறுவதாக புகார்கள் இருந்து வருகிறது. குறிப்பாக சென்னை அடையாறு மண்டல அலுவலகம் அருகில் திருவேங்கடம் தெரு, காமராஜர் அவென்யூ, 2வது தெரு பகுதிகளில் குடிசை தொழிலாக லாட்டரி விற்பனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதேபோல் கோடம்பாக்கம் பகுதியில் கேரள மாநில லாட்டரி சீட்டுகள் 3 மற்றும் 4 நம்பர் லாட்டரிகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கள்ளத்தனமாக லாட்டரி சீட்டுகள் விற்கப்படுவதால் கூலி தொழிலாளர்கள் மற்றும் அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் இதனை அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீயா போடா எவ்வளவு 40 அது போதும். ஒன்று ஒன்றா போடுறீங்க இல்லைண்ணா, அந்த மாதிரி டிக்கெட் போட்டோம்னா போயிடணும். 144 ஒன்று ஒன்றா போட்டுப்பா உங்களுக்கு தான் கஷ்டம். நான் என்ன பண்ணுறது? 120 தான் ஓட்டினேன். 60 ரூபா.